வணக்கம் நண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்பட்டு வர்றாங்க. அதனால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமா தான் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட்டு வருவீங்க. இருந்தாலும் மனதில் உள்ள சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். எதை எடுத்தாலும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால ரொம்பவுமே பொறுமையும் நிதானம் தேவைப்படும். பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு மற்றவங்க வகையில கொஞ்சம் எதிர்க்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு ஒவ்வொரு இருந்துகிட்டு தான் இருக்கும். தேவையில்லாத வேண்டாவாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால மகர ராசிக்காரங்க இந்த வீண் பேச்சுக்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பா மற்றவங்களை பத்தி ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பேசுறது நல்லது. ஏன்னா நீங்க ஒண்ணு சொல்லது மற்றவங்களுக்கு போய் சேரும் போது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். பட் வேலை அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும். எடுத்தவங்க ஒருத்தனை எதையும் செய்ய முடியாது. ஆனா எப்படி செய்யணும்னு நினைச்ச காரியத்தை சிரமப்பட்டால் செய்து முடிக்கக்கூடிய திறன் என்பது உருவாகும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் இந்த மாதிரி சொத்து சுகங்கள் வாகன வகைகளை இந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய அளவு இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் உண்டு. பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு சம்பகாலமாகவே இது ஒரு பிரச்சனை தான். இந்த காசுவன சமாச்சாரங்களை தான் என்னதான் கச்சிதமாக இழுத்து பிடிச்ச ஒவ்வொரு விஷயங்களும் பாதுகாத்தாலும் ஏதோ ஒரு வகையில செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது ஆகிட்டு தான் இருக்கும். சும்மா இருக்காம கூட இருக்கவங்கனாலே மற்றவங்கனாலே ஏதோ ஒரு செலவுகள் விரயங்கள் ஏற்பட்டுதான் இருக்கும். இதனால தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாக மாறிடும். சோ கிட்டத்தட்ட இந்த மாதம் மகர ராசிக்காரங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இருக்கு. சோ வரவுகளும் இருக்கும், வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால அந்த காசு பண்ண விஷயங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள சாதகமான அமைப்புகள் உண்டு. பேச்சுவார்த்தைகள் மட்டும் நிதானம் தேவை. மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பிரயாணங்கள் வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் சிறப்பாகவே அமையும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கு. குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில மாதத்தின் பிற்பகுதிகளை சில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்க முடியும். மாதத்தின் முற்பகுதிகள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தை கொடுத்துட்டு இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலை தான் பார்த்து வருவீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பட் அதே நேரம் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக தான் இருக்கு. பெற்றோர்கள் வகையில் சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அவ்வப்போது வந்துட்டு தான் போகும். குறிப்பா உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிச்சுக்குவீங்க. இப்போ பெற்றோர்கள் வகையில சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும். பட் அதே நேரம் பெற்றோர்களுடைய தேவைகள் பூர்த்தியாக சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அவங்க வகையில சில சுமூகமான அமைப்புகளும் காரியங்கள் வகையில நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கு. பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் வந்து போகும். மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்குள்ள வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள், விருந்து விழாக்களுக்கு சேர்ந்து மகிழக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் சிறப்புகளையும் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருந்து வருவாங்க. கணவன் மனைவி உறவுக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தபோதும் பேச்சுவார்த்தைகள்ல காரசாரமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். குழந்தைகள் வகைகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், முயற்சி நடுப்படையில் நற்பலன்களை பார்த்து வருவீங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு கூட இருக்கிறவங்க கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கவனம் எடுத்துக்குங்க. மற்றபடி கல்வி வித்தைகள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் வகையில கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால் கொஞ்சம் மனசரிச்சு போய்க்கிறது நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. சின்ன சின்ன உடல் அபாதைகள் அலைச்சல் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததான் இருக்கும். இந்த போல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் சின்ன சின்ன அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கும். ஆனா மாதத்தின் பிற்பகுதிகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வெளியிடங்களில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெற்று வருவீங்க.
கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கலவையான நிலைகள் இருக்கு. சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகள் இருக்கும். ஒரு வரைக்கு நேரத்தை யோசிச்சு செயல்பட்டு வருவது நன்மைகளை கொடுக்கும். சோரான மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.